அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1162. தலைப்பு ரப்பனா, எங்கள் இறைவனே. தொடர் 4. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நேர்வழி பெற்ற நல்லடியார்களுடைய வரிசையிலே, பட்டியலிலே நேர்வழியோடு வாழ்ந்து நேர்வழியோடு மரணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நேர்வழியை தினமும் 5 நேர தொழுகைகளிலும் அல்லாஹ்விடம் நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடாத்துவாயாக என்று. அந்த நேர்வழி அவசியத்திலும் அவசியமானது, மறுமை வெற்றி பெற்றுத்தரக்கூடியது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த நேர்வழியை தாராளமாக ஏராளமாக வழங்குகிறான். எவ்வளவு ஆதாரங்களை பார்த்தாலும், சத்தியத்தை பார்த்தாலும், அத்தாட்சிகளை பார்த்தாலும் அதெல்லாம் தனக்குரியது அல்ல என்று நினைத்து வழிகேட்டில் இருப்பவர்களும் உண்டு. நேர்வழி பெற்று வழிகேட்டவர்களும் உண்டு. நேர்வழி கிடைத்த அந்த நேர்வழியிலே வாழ்ந்து நேர்வழியிலே மரணித்தவர்களும் உண்டு. வழிகேட்டிலே இருந்து கடைசி நேரத்திலே நேர்வழி பெற்று ஈடேற்றம் பெற்றவர்களும் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேர்வழியை அவனுடைய கையிலே வைத்திருக்கிறான். அவன் நாடியோருக்கு அதை வழங்குகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்பார்கள், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டுபவனே, என்னுடைய உள்ளத்தை தீனிலே நிலைப்படுத்துவாயாக என்றவர்கள் கேட்பார்கள். இந்த நேர்வழி சம்பந்தமாக நாம் பேச வேண்டிய காரணம், 3வது அத்தியாயம் 8வது வசனத்திலே அல்லாஹ் நேர்வழி சம்பந்தமாக ரப்பனா என்று வரக்கூடிய துவாவை நமக்கு கற்றுத்தருகின்றார். அந்த 3வது அத்தியாயம் 7வது வசனத்தை பார்ப்பதற்கு முன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அசுது சனுஆ என்னும் குலத்தைச் சேர்ந்த லிமாத் பின் சலபா என்பார் மக்காவுக்கு வந்தார். ஒரு காற்று கருப்புக்காக ஓதி பரப்புவராக இருந்தார். மக்காவைச் சேர்ந்த சில அறிவிலிகள் முஹம்மது ஒரு மனநோயாளி, சூனியம் செய்யப்பட்டவர் என்று கூறுவதை அவர் செவியுற்றார். நான் அந்த மனிதரை சந்தித்து ஓதி பார்த்தால் எனது கரத்தால் அவருக்கு அல்லாஹ் நிவாரணம் அளிக்க கூடும் என்று லிமாத் சொன்னார். அவ்வாறே அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அவர்களை சந்தித்த போது, முஹம்மதே, காற்று கருப்புக்காக நான் ஓதி பார்த்து வருகிறேன். எனது கரத்தால் தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் நிவாரணம் அளித்திருக்கின்றான். உங்களுக்கு நான் ஓதி பார்க்கட்டுமா என்று அவர் கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அனைத்து புகழும் அல்லாஹுக்கே உரியது. நாங்கள் அவனை போற்றுகிறோம், அவனிடமே உதவி கோருகிறோம். அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்தி விட்டானோ அவரை எவராலும் வழிகெடுக்க முடியாது. அவன் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவரை எவராலும் நேர்வழியில் சேர்க்க முடியாது. அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையேதும் இல்லை என்றும் முஹம்மது அல்லாஹ்வின் அடிமையும் தூதரும் ஆவார் என்றும் நான் உறுதி கூறுகிறேன். இறை வாழ்த்துக்கு பின் என்றவர்கள் கூறினார்கள். இதை கேட்ட லிமாத், நீங்கள் இப்போது சொன்ன இந்த வார்த்தைகளை மீண்டும் சொல்லுங்கள் என்று கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தைகளை முன்பு போன்றே 3 முறை கூறினார்கள். இதை கேட்ட லிமாத், நான் சோதிடர்களின் வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், சூனியக்காரர்களின் வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், கவிஞர்கள் ஆகியோரின் வார்த்தைகளை கேட்டிருக்கின்றேன். ஆனால் நீங்கள் கூறிய இந்த வார்த்தையை போல் நான் எங்கும் கேட்டதில்லை. இந்த வார்த்தைகளை போன்று நான் கேட்டதே இல்லை. இவ்வார்த்தைகள் ஆழ் கடலையே தொட்டு விட்டன. உங்களது கரத்தை நீட்டுங்கள்,
நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு உங்களிடம் உறுதிமொழி அளிக்கிறேன் என்று கூறினார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் உறுதிமொழி வாங்கி கொண்டார்கள். அவர் இஸ்லாத்தில் வந்தார். நேர்வழி அவர்களுக்கு கிடைத்து விட்டது. பைத்தியம் என்று வைத்தியம் பார்க்க வந்தவருக்கு அல்லாஹ் நேர்வழியை வழங்கினான். அவர் ஒரு ஊர் தலைவராக இருந்ததால் உம்முடைய சமூக மக்களுக்காகவும் அவர்கள் சார்பாக உறுதிமொழி அளிப்பீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, அதற்கும் அவர் சம்மதித்து உறுதிமொழி அளித்தார் என்பதை நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக பார்க்கின்றோம். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 1576வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நேர்வழி என்பது அல்லாஹ் வழங்கிய மாபெரும் அருட்கொடையாகும். அதனால் இந்த நேர்வழிக்கு முன்னால், இந்த நேர்வழி ரப்பனா என்று வரக்கூடிய இந்த 3வது அத்தியாயம் 8வது வசனத்திற்கு முன்னால் அல்லாஹ் கூறுகிறான், ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப மின்ஹு ஆயாத்தும் முஹக்கமாத்துன் ஹுன்ன உம்முல் கிதாபி வ உக்ஹரு முத்தஷாபிஹா ஃபஅம்மா அல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைஉன் ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு இப்திஆஅ அல் ஃபித்னதி வ இப்திஆஅ தஅவீலி وما يعلم تعويله إلا الله والراسخون في العلم يقولون آمنا به كل من عند ربنا وما يذكر إلا أولو الألباب. அவன்தான் வேதத்தை, குர்ஆனை உம்மீது இறக்கினான். இதில் விளக்கமான வசனங்களும் முஹக்கமாத் இருக்கின்றன. இவைதான் இவ்வேதத்தின் அடிப்படையாகும். மற்றவை பல அந்தரங்கங்களை கொண்ட முத்தஷாபிஹாத் என்னும் ஆயத்துகளாகும். எனினும் எவர்களுடைய உள்ளங்களில் வழிகேடு இருக்கிறதோ அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக முத்தஷாபிஹ் வசனங்களின் விளக்கத்தை தேடி அதனை பின்பற்றுகின்றனர். அல்லாஹுவை தவிர வேறு எவரும் அதன் உண்மையான விளக்கத்தை அறிய மாட்டார்கள். கல்வியில் உறுதிப்பாடுடைய ஆலிம்கள் அவை அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து வந்தவைதான், நாங்கள் அதை நம்பிக்கை கொள்கிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அறிவுடையவரை தவிர மற்றவர்கள் இதை கொண்டு நல்லுபதேசம் பெற மாட்டார்கள். இப்படி சொல்லிவிடுதான் அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு பிறழுமாறு செய்து விடாது. இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹமத் என்னும் நல்லருளை அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளியாவாய் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று. ஆகவே நேர்வழிக்காக வாழும் காலமெல்லாம், வாழ்வை முடிக்கும் வரையிலும் நாம் நேர்வழியை வல்ல இறைவனிடம் கேட்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். நேர்வழி பெற்ற நல்லடியார்களில் நம்மையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.